ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 94 இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் கிரேட், அதில் வந்து மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 16, 2024 ஈவினிங் 6 o'clock நீங்கள் பண்ணணும். ஆன்லைன்லேயே பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸில் ஆஃபீஸர்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் கிரேட் பி, டிஆர்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதில் வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 66 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஇபிஆர், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். டிஇபிஆரில் பார்த்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. டிஎஸ்ஐஎம்மில் 7 வேகன்சிஸ் இருக்குது. இந்த டிஇபிஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச். டிஎஸ்ஐஎம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் தனித்தனியான வேகன்சி இருக்குது. அதே போல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இதுவும் வந்து இந்த 3 டைப் ஆஃப் வேகன்சிஸ்க்கும் டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேடட்ஸ்க்கு மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது as per சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 + 18% ஜிஎஸ்டி இருக்கும். மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 இருக்கும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் டேட்டு 3 போஸ்ட்டுக்கும். ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2 டைப் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான எல்லா சிட்டிஸ்லையுமே கவர் ஆகுது. சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், இந்த மாதிரி எல்லா முக்கியமான சிட்டிஸ்லையும் கவர் ஆகுது. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து மெயின் சிட்டி சென்னையில் மட்டும் தான் நடக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 25th ஜூலை, அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து August 16 ஈவினிங் 6 o'clock. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ஓட டேட்டு, ஃபேஸ் 2ஓட டேட்டு, அதாவது எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய டேட்டு. அதே போல் டிஇபிஆர், டிஎஸ்ஐஎம்க்கும் தனித்தனியாக டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து சென்டரில் இருக்கும், இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில். அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது ஆர்பிஐலேருந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிற பிடிஎஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வந்து இதில் இருக்க டீட்டெயில்ஸாக அங்கே எடுத்து போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 8 ஸ்டார்ட் ஆகுது. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா October 19, 2024. இதே போல் டிஇபிஆருக்கு செப்டம்பர் 14, October 26 ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கு. அதே போல் டிஎஸ்ஐஎம்க்கு 2 டேட் இருக்குது. ஸோ இதுபடி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ப்ரிப்பரேஷனை வந்து அதுக்கேற்றப்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டல் வேகன்சியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு எவ்வளோ, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்டி, அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரலில் தான் 66 வேகன்சிஸ் இருக்குது, மோஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஇபிஆரில் 21 வேகன்சிஸ், டிஎஸ்ஐஎம்மில் ஒரு 7 வேகன்சிஸ். பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து அந்த பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 55,200, அதோட சேர்த்து மற்ற அலவன்சஸ்லாம் உண்டு. ஸோ பே ஸ்கேலோட ரேஞ்ச் இங்கே இருக்குது. 55,200 அதிலிருந்து அப் டு 99,750 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதோடு சேர்த்து உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிரேட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், டிஏ, லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸ், லேர்னிங் அலவன்ஸ், இந்த மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் அலவன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேரும்போது உங்களோட அப்ராக்சிமேட் சேலரி, மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 1,22,717. இதுலேருந்து 15% வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கிடைக்கும். ஸோ ஆர்பிஐயில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து இது ஒரு நல்ல சேலரி ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், இது முக்கியமான செக்ஷன், பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து எந்த டேட் படி இருக்கணும்னா July 1, 2024. அதில் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸும் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா July 2, 1994, அதிலிருந்து July 1, 2003 இந்த 2 டேட்டுக்கு இடையில் இருக்கணும். பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது ஜென்ரல், அப்புறம் டிஇபிஆர், டிஎஸ்ஐஎம், இது 3க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அது July 1, 2024 படி இருக்கணும். அதில் வந்து எசென்சியல், அதுக்கப்புறம் டிசைரபிள் இருக்கும். எசென்சியல்ன்றது மஸ்ட்டு, டிசைரபிள் வந்து அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், வெதர் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ் அல்லது என்ஜினியரிங்,
இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 60% வந்து மார்க்ஸ் இருக்கணும் உங்கள் அகாடமிக்கில். SC/ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 50% இருக்கலாம், இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 55 இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்னா. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் இருந்தாலே போதும், போஸ்ட் கிராஜுவேட்டில் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DEPR, இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக 21 வேகன்சிஸ் இருக்குது. மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த மெயினான சப்ஜெக்டாக இருக்கும். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபினான்ஸ், ஸோ MBA அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இது வந்து எசென்ஷியல். இதில் டிசைரபிள் கொடுத்துருக்காங்க, டாக்டரேட் டிகிரி எக்கனாமிக்ஸில். ஸோ PhD இன் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதோட சேர்த்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இதே போல் நோட் 2 அதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆஃபீஸர்ஸ் கிரேட்லேயே DSIM, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மினிமம் மார்க்ஸ் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதிலே வந்து வேரியஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது எசென்ஷியலில். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் டிசைரபிள் இருக்குது, டாக்டரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் MPhil PhD இந்த மாதிரி வேரியஸ் டிகிரிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாக்டான இயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கல. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது பேஜ் நம்பர் 12ல். ஸோ தமிழ்நாடுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம், நம்ம பேஜில் பார்த்தது. இந்த டேபிளில் கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக என்னெல்லாம் வந்து சிட்டிஸ் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த தமிழ்நாடு இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் சிட்டிஸ் இருக்குது. அதே போல் பக்கத்தில் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரே ஒரு சென்டர் இருக்குது. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும் கவர் ஆகும், மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் முக்கியமான சிட்டிஸ் உண்டு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 DEPR DSIM அது ரெண்டுக்கு தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலுக்கு நம்ம மேலே பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்த்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரலுக்கு. இதே போல் DEPR DSIM அதில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். SC/ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 100+ GST, மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 850+ GST. அவுட் டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது பேஜ் நம்பர் 14ல். ஸோ RBIயோட அஃபீஷியல் வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எப்படி போகிறது, எங்கே போய் கிளிக் பண்ணி என்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறனால ஸோ உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 19 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு ஒரு டீட்டெயிலான செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஸ் அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 19ல் இருக்குது. இந்த 1லேருந்து நம்பர் 7 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற பேஜை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 23 வந்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஜென்ரலுக்கு தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் DEPR DSIMக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதில் என்னெல்லாம் வந்து பேப்பர்ஸ் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அது ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் என்ன இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ எவ்வளோ மினிட்ஸு, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க்ஸு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதை ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கேற்றப்பல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுக்குமே இருக்குது. பேப்பர் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ்க்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலான லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நல்லா கிளியராக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக IBPSல இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இது. இதில் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு லாகின் ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் பண்ணணும். ப்ரெஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ் இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் இருக்க ஃபீல்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு போகணும். ஃபைனலாக வந்து பேமெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். இமெயிலே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் கொண்டு போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 16, 2024 ஈவினிங் 6 o'clock. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா போஸ்டிங்க்கும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க.